Hello friends, I welcome you all to our channel Adapt for Son Tamil. இன்றைக்கி என்ன வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா SBPO உடைய 2017 மெமரி பேஸ்டு பேப்பர், அதாவது ரீசனிங் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு 2 செஷன்ஸ் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா 2018 உடைய பேப்பரும் 2019 உடைய பேப்பரும் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த செஷனில் 2017 உடைய பேப்பர் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசில்ஸை தவிர்த்து ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ பசில்ஸ் வந்து அடுத்த கிளாஸ் வந்து நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிம்பிள் ஷுட் ரீப்ளேஸ் டாலர் அண்ட் ஆஷ் த கிவன் எக்ஸ்பிரஷன் இன் ஆர்டர் டு மேக் எக்ஸ்பிரஷன்ஸ் P greater than C, C less than or equal to B. P greater than C, C less than or equal to B. கிளியரா? இப்போ Pலேருந்து C வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணோம். Pலேருந்து C வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் அப்படிங்கிற ரிசல்ட் வரணும். கிளியரா? Pலேருந்து C வரை கம்பேர் பண்ணும்போது என்ன வரணும்? கிரேட்டர் அப்படிங்கிற சிம்பிள் வரணும். ஸோ இப்போது இந்த ஆஷ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன சிம்பிள் வரும் அப்படிங்கிறதா கொஸ்டின். கிரேட்டர் வரணும் அப்படின்னா ஆஷ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வரணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் இதான் வரணும். கிளியரா? இது ரெண்டுமே ட்ரூன்னு ப்ரூவ் ஆகணும். சரியா? ரெண்டுமே ட்ரூன்னு ப்ரூவ் ஆகணும். அப்போது எந்த ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் ரெண்டுமே ட்ரூ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். கிளியரா? ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் நான் எடுக்கிறேன். கிளியரா? அப்போ என்ன வரும்? P greater than or equal to M, M is equal to Z, Z greater than or equal to R, R greater than C. அப்போ ஓவரால் ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும்னா டேரக்ஷன் சேமாக இருக்குது. அப்போ P greater than Cன்னு வரும். கிளியரா? இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் எடுத்தா. ஸோ இந்த இடத்துல என்ன வருதுன்னு பாருங்கள். Cலேருந்து B வரைக்கும் கம்பேர் பண்ணோம். Cலேருந்து B வரைக்கும் கம்பேர் பண்ணால் ஸோ என்ன சிம்பிள் வரும் அப்படின்னு பாருங்கள். இங்கே டாலர் இருக்கு இல்லையா? டாலர் இருக்கக்கூடிய இடத்துல என்ன சிம்பிள் வரும்? அதான் கொஸ்டின். ஸோ டாலர் கூடிய இடத்துல என்ன பண்ணலாம்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். டாலர் கூடிய இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் எடுத்தால் C லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அப்போ ஓவராலாக ரிசல்ட் என்ன வரும்னு பாருங்கள். C லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். C லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. கிளியரா? C லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன வருது? ஆர் P greater than C வருது. கிளியரா? அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் B வந்து கரெக்ட் இதுக்கு. கிளியரா? ஆப்ஷன் B எடுத்தால் நமக்கு நாம் என்ன ரிசல்ட் ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் ஆகும். ஆப்ஷன் B எடுக்கிறது மூலமாக ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். கிளியரா? ஸோ அப்போ இந்த இடத்துல டாலர் கூடிய இடத்துல என்ன எடுத்திருக்கோம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல். டாலர் இருக்கக்கூடிய இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சாரி, டாலர் கூடிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கோன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். கிளியரா? டாலர் கூடிய இடத்துல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இது வந்து டாலர். அடுத்தது என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆஷ் இருக்கக்கூடிய இடத்துல ஆஷ் சிம்பிள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ ஆப்ஷன் B வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள். கொஷின் நம்பர் 7. 5 persons namely A, B, C, D, E are going to the school in different days of the week starting from Monday to Friday. 2 persons are going between C and B. என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டலாக 5 பர்சன்ஸு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க டிஃப்ரெண்ட் டே, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும். கிளியரா? அப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டு என்ன பண்ணலாம்? 2 persons are going between C and B. 2 persons are going between C and B. Cக்கு B கடையில் எத்தனை பேர் அப்படின்னா 2 persons. C is going before Wednesday. C is going before Wednesdayன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பாசிபிலிட்டி C வந்து டியூஸ்டே, ரெண்டாவது பாசிபிலிட்டி C வந்து மண்டே. இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ C வந்து டியூஸ்டேன்னு எடுத்துக்கிட்டால் B வந்து ஃப்ரைடேயில் வந்துடும். C வந்து மண்டேயில் எடுத்துக்கிட்டால் 1, 2, B வந்து தேர்ஸ்டேயில் வரும். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். D is going to school immediate after E. Eக்கு அப்புறமா யார் போகிறாங்கன்னா அப்படின்னா D. ஸோ Eக்கு அப்புறமா D. அப்போது இந்த இடத்துல Eக்கு அப்புறமா D. immediate after E, D. A is not going on Friday. A வந்து ஃப்ரைடேயில் போகக்கூடாது. அப்போ A வந்து ஃப்ரைடேயில் போகக்கூடாதா? இந்த இடத்துல E, இந்த இடத்துல D. அப்போ A ஃப்ரைடே போகக்கூடாது அப்படின்னா செகண்ட் பாசிபிலிட்டி ராங்கு. அப்போ A வந்து மண்டே. கிளியரா? தென் who among the following person is going to school on Wednesday? வெனஸ்டே வந்து யார் ஸ்கூலுக்கு போகிறாங்க? அதான் கொஸ்டின். ஆப்ஷன் D, E அப்படிங்கிற நபர் தான் வெனஸ்டே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ் பீப்புளுக்காக SSC CGLக்கான கம்ப்ளீட் லைஃப் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து லான்ச் பண்ணியாச்சு. இதுக்கான கிளாஸஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா May 12லேருந்து கிளாஸஸ் வந்து ரெகுலராக ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு 5 days தான் இருக்குது. கிளியரா?
ஸோ இன்னும் அட்மிஷன் எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. ஸோ எங்கே போயிட்டு ஜாயின் பண்ணலாம் இந்த பேட்சுக்கு அப்படின்னா adda247.com இந்த வெப்சைட் போயிட்டு Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளியராக இங்கே என்ன ஃபீஸ் இருக்குன்னா 1499 இருக்குது. ஸோ ஃபைனல் ப்ரைஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1050 rupees கிடைக்கும் இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணுறது மூலமாக. கிளியரா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தா 70 days இருக்கும். ஒரு நாளைக்கு 4 hours அப்படின்ட்டு 280 hours வந்து கிளாஸஸ் இருக்கும் ரெகுலராக. வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தா 12 months கொடுத்துருக்காங்க. அதாவது 1 year வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை உங்களால் லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அது வந்து ரெக்கார்டட் வீடியோஸாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்துக்கிறதுக்கு தான் எவ்வளோ நாள் வேலிடிட்டி அப்படின்னா 12 months வேலிடிட்டி. கிளியர்? ஒரு நாளைக்கு வந்து 4 hours கிளாஸ். ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னா ஈஸி டு டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் டோட்டலாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈஸி டு டிஃபிகல்ட் எல்லாமே கவர் பண்ணி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. கிளியர்? ஸோ இப்போ பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம். Q is the daughter of A. ஏவுடைய டாட்டர் யாருன்னா Q. ஏவுடைய டாட்டர் யாருன்னா Q. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். J is brother of Q. J is brother of Q. Q உடைய பிரதர் யாருன்னா J. ஸோ பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க இது. J is son of R. R உடைய சன் யார் அப்படின்னா J. R உடைய சன் யாருன்னா J. அப்போது ஏவுடைய பார்ட்னர் யாருன்னா R. J is father of S. Jங்கிறவர் S உடைய ஃபாதர். If it is given that A is mother of Q. A வந்து mother of Qன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா R வந்து ஃபாதர் ஆக்கணும். Then what is the relation between R with respect to S? Rக்கு Sக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. R வந்து Sக்கு என்ன உறவு? R வந்து என்னவாக இருக்கணும்? தாத்தாவாக இருக்கணும். கிளியரா? ஸோ ஃபாதருடைய ஃபாதர். ஃபாதர்ஸ் ஃபாதர் என்ன? கிராண்ட் ஃபாதர். What is the relation of R with respect to S? எஸ்ஸுக்கு வந்து R என்ன வரும்னு கேட்குறாங்க. கிராண்ட் ஃபாதர். ஓகே, கிளியர் தானே? ஸோ அடுத்தது போய்க்கலாம். ஸோ 19th one என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்கனாமிக்ஸ் க்ரோத் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது என்ன எழுதுறாங்கன்னா இது வந்து கோடிங் டிகோடிங் டாப்பிக்கில் சென்டென்ஸ் கோடிங் அப்படிங்கிற டைப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கோடிங் டிகோடிங் டாபிக் எக்கனாமிக்ஸ் க்ரோத் ரெஜிஸ்டர்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதுறான்னா VEJOQI. க்ரோத் இஸ் எக்ஸ்பெக்டட். அது எப்படி எழுதுறான்னா QILOMN. ரிஜிஸ்டர்ட் எக்ஸ்பெக்டட் நம்பர் LOVEPR. ஸோ எக்கனாமிக் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஸ்டின். எக்கனாமிக் அப்படிங்கிறத எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. கிளியரா? ஸோ இப்போது எக்கனாமிக் வந்து எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ ஃபஸ்ட் லைனில் எக்கனாமிக்ஸ் இருக்குது. வேறு எங்கேயாவது எக்கனாமிக்ஸ் வந்திருக்கானா? இல்லை. அப்போது இந்த எக்கனாமிக்ஸோடைய கோட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி க்ரோத் ரிஜிஸ்டர்டுக்கான கோட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். க்ரோத் எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ரெண்டு இடத்துல க்ரோத் வந்திருக்கா? அப்போ க்ரோத் வந்து எங்கெங்கே வந்திருக்குன்னா ஸோ ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் ரெண்டுத்துல என்ன கோட் காமனாக இருக்குன்னா QI வந்து காமனாக இருக்குது. அப்போ க்ரோத்துக்கு வந்து QI. அடுத்து ரிஜிஸ்டர்டு எங்கே வருதுன்னு பாருங்கள். ரிஜிஸ்டர்ட் ஃபஸ்ட் லைனில் இருக்குது, லாஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய கோடு எதுன்னு பாருங்கள். VE இருக்குது. சரி, வேறு ஏதாவது காமனாக இருக்கானா? இல்லை. அப்போது ரிஜிஸ்டர்டுக்கான கோடு என்னென்னா VE. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடு தான் எக்கனாமிக்கான கோடு. அப்போ எக்கனாமிக்கான கோடு என்ன அப்படின்னா JO. ஆப்ஷன் E. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 20th one. If 2 is subtracted from each odd digit in the number. இங்கே கொடுத்துருக்கூடிய நம்பர்லேருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஆட் நம்பர்லேருந்தும். 6, 5, 2. இந்த 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ண ஆட் நம்பர்லேருந்து -2 -2 -2 -2 ஆட் நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். 3 is added to each even digit. 3 வந்து ஆட் பண்ணுறோம் ஈவன் டிஜிட்டோட. 3 வந்து ஆட் பண்ணுறோம் ஈவன் டிஜிட்டோட. Then which of the following digit is repeated in the new number so obtained? ஸோ என்ன வருது அப்படின்னா 5, 7, 7, 1, 3, 9. 6 plus 3, 9. 5 minus 2, 3. 2 plus 3, 5. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். Which of the following digit is repeated in the new number so obtained? இங்கே கிடச்சிருக்கூடிய நம்பரில் எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கா? 5ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ 7 and 5 எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் E கொடுத்துருக்காங்க. கிளியரா? 7 and 5 வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது பார்க்கலாம். Which of the following statement shows A greater than or equal to R, B less than C? Holds definitely true. இப்போ ஏலேருந்து R வரைக்கும் கம்பேர் பண்ணுறோம். ஏலேருந்து R வரைக்கும் கம்பேர் பண்ணுறோம். என்ன வருதுன்னா greater than or equal to R. ஏலேருந்து R வரைக்கும் கம்பேர் பண்ணால் A greater than or equal to R அப்படின்னு வருமா? இந்த இடத்துல A less than or equal to R தான் வருது. ஸோ இது வராது. இந்த ஆப்ஷன் ராங். அடுத்தது A greater than or equal to R வருமா? இல்லை, வராது. இதில் வரும். ஈக்குவல் தான் இருக்குது இந்த இடத்துல. A greater than or equal to இந்த இடத்துல வருது.
அதே மாதிரி பி லெஸ் தென் சி, பி லெஸ் தென் சின்னு வருமா? வராது இந்த இடத்துல, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு இருக்குது. அதனால் ஆப்ஷன் ஏ வந்து ராங். ரெண்டுமே ராங்னு வரணும் நமக்கு. ஒன்று ராங் வந்துட்டு இன்னொன்று ராங், அதாவது ஒன்று ரைட்னு வந்துட்டு ரெண்டுமே ரைட்னு வரணும் நமக்கு. ஒன்று ரைட் வந்துட்டு இன்னொன்று வந்து ராங்னு வந்தால் அது வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஆப்ஷன் சி செக் பண்ணுங்கள். ஏலேருந்து ஆர் செக் பண்ணால் கடுத்தன் ஆர் ஈக்குவல் வருமா? எஸ், இந்த இடத்துல ஈக்குவல் தான் இருக்குது. ஏ கடுத்தன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ சிலேருந்து பிலேருந்து சி செக் பண்ணுறோம். பிலேருந்து சி செக் பண்ணால் பி கிரேட்டர் தென் பி லெஸ் தென் சின்னு வரணும். பி லெஸ் தென் சின்னு இருக்கா? பி லெஸ் தென் சி இருக்குது. அப்போது ஆப்ஷன் சியில் இந்த ரெண்டு கன்க்ளூஷனுமே ரைட்னு ப்ரூவ் ஆகுது. அப்போ என்னதான் ஆன்சர் அப்படின்னா இந்த கொஷனுக்கு 13th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஸோ அடுத்தது 31 to 33 என்ன டாபிக் அப்படின்னா இன்இக்வாலிட்டி. கிளியராக ஒரு ஈஸியான டாபிக் தானே. இப்போ ஒயிலேருந்து என் வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஒயிலேருந்து என் வரைக்கும் கம்பேர் பண்ணால் முதல்ல காமன் எலமெண்ட் பார்த்துக்கலாம். காமன் எலமெண்ட் எல், காமன் எலமெண்ட் எல். ஸோ ஒயிலேருந்து எல் வரைக்கும் ட்ராவல் பண்ணால் அடுத்தது எல்லேருந்து என் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல், எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா லெஸ் தென் ஈக்குவல், ஒய் லெஸ் தென் என், ஒய் இஸ் ஈக்குவல் டு என். அப்போ என்ன வருது அப்படின்னா இது வந்து எய்தரான்னு சொல்லலாம். கிளியராக ரெண்டு சிம்பிளையும் நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு வர வேண்டிய ஆக்சுவல் ரிசல்ட் வந்துடுதா? ஒயிலேருந்து என் வரைக்கும் கம்பேர் பண்ணால் என்ன வருது? லெஸ் தென் ஆர் ஈக்குவல். அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் தான் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு கன்க்ளூஷனில் லெஸ் தென் அப்படின்னும் இன்னொரு கன்க்ளூஷனில் ஈக்குவல் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா எய்தரார். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் ஆன்சர் வரும். அதனால் எய்தரார் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். 32 எம்லேருந்து ஜே வரைக்கும் கம்பேர் பண்ணோம். அப்போ எந்த லெட்டர் வந்து காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஏ வந்து காமனாக இருக்குது. அப்போ ஏ வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். ஏலேருந்து ஜே வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். எம் கிரேட்டர் தென் ஏ, ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே. அப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா எம் கிரேட்டர் தென் ஜே அப்படிங்கிறது ரிசல்ட். கிளியரா? ஸோ எம் கிரேட்டர் தென் ஜே அப்படிங்கிறது இங்கே இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஒன் ராங். அடுத்தது என்னென்னு பாருங்கள். ஜேலேருந்து எல் வரைக்கும் செக் பண்ணோம். ஜேலேருந்து எல் வரைக்கும் செக் பண்ணோம். அப்போ ஜேலேருந்து ஏ வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, ஏ ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ, ஏலேருந்து எல் வரைக்கும் ஏ கிரேட்டர் தென் எல், ஏ கிரேட்டர் தென் எல். அப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். ஜே கிரேட்டர் தென் எல், கிரேட்டர் மட்டும்தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி 2 ஃபாலோ. செகண்ட் ஒன் மட்டும் ரைட்டு, ஃபஸ்ட் ஒன் வந்து ராங். கிளியரா? ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன வரணும்? கிரேட்டர் தான் வந்திருக்கணும். ஆனால் கிரேட்டருக்கு பதிலாக லெஸ் தென் கொடுத்துருக்கேன், ஆனால் ராங்கு. செகண்ட் ஒன் வந்து கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்லி 2 ஃபாலோ, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 33 கொஸ்டின் நம்பர் 33ல் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. ஸோ பிலேருந்து ஒய் வரைக்கும் கம்பேர் பண்ணோம். இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல ஒய் இருக்குது. ரெண்டுத்துக்கு காமனாக என்ன லெட்டர் இருக்குன்னா எம் இருக்குது. அப்போ பிலேருந்து எம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிடுங்க, எம்லேருந்து ஒய் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ என்ன வருதுன்னா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி கிரேட்டர் தென் எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே கிரேட்டர் தென் எல் இஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ பிலேருந்து ஒய் வரைக்கும் செக் பண்ணால் என்ன வருது? டேரக்ஷன் சேமாக இருக்கா, ஆப்போசிட்டாக இருக்கா? டேரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஆப்போசிட் இருந்தால் பி அண்ட் ஒய் பேஸ் பண்ணி ரெண்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று தான். அதனால் ஃபஸ்ட் ஒன் ராங். அடுத்தது என்ன பண்ணோம்? டீலேருந்து எல் வரைக்கும் செக் பண்ணோம். டீலேருந்து எல் வரைக்கும் செக் பண்ணால் என்ன வருது பாருங்கள். டீலேருந்து எல் வரைக்கும் செக் பண்ணுறோம். டீலேருந்து எது வரைக்கும் ட்ராவல் பண்ணோம்? இப்போது எம் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். டி டு எம், டீலேருந்து எம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். டி கிரேட்டர் தென் எம். ஸோ அடுத்தது என்ன பண்ணோம்? எம்லேருந்து எல் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே, கே கிரேட்டர் தென் எல். ஸோ ஓவராலாக டேரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ டேரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்தால் ரெண்டு கன்க்ளூஷன் வேணும். ரெண்டு இருந்தால் தான் எதிரான்னு ஃபார்ம் பண்ண முடியும். ஒரே கன்க்ளூஷனாக கொடுத்துருக்கான். அதனால் ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஒன்று ராங். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா நன் இஸ் ட்ரூ. ரெண்டுமே ராங் தான். கிளியரா? நன் இஸ் ட்ரூனா ரெண்டுமே ராங். ஸோ அடுத்தது 35 என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ டேரக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எ மேன் வாக்ஸ் 12 மீட்டர் ஈஸ்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. பாயிண்ட் ஏலேருந்து ஒரு 12 மீட்டர் ஈஸ்ட்டில் வந்து யார் போகிறாங்க அப்படின்னா ஒரு மேன் ரீச்சஸ் பாயிண்ட் பி. பாயிண்ட் பியை ரீச் பண்ணிடுறாரு. ஃப்ரம் பாயிண்ட் பி ஈ டேக்ஸ் லெஃப்ட். இந்த பாயிண்ட் பிலேருந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்புறாரு. லெஃப்ட் சைடு வந்து திரும்பிட்டு எவ்வளோ தூரம் போகிறார்? 4 மீட்டர் போகிறாரு. ஒரு 4 மீட்டர் போகிறாரு. அகைன் டேக்ஸ் ரைட் டர்ன். இப்போ வந்து ஒரு இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போகிறாருன்னா ஒரு 6 மீட்டர் போகிறாரு. கிளியரா? அகைன் டேக்ஸ் ரைட். இங்கேருந்து ஒரு ரைட் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போகிறாருன்னா ஒரு 7 மீட்டர் போகிறாரு. ஸோ இது வரைக்கும் ஒரு 4, இங்கே ஒரு 3. ஸோ 7 மீட்டர் போயிட்டு அகைன் டேக்ஸ் ரைட் அண்ட் ரீச்சஸ் பாயிண்ட் எம். ஸோ மறுபடியும் ரைட் சைடு திரும்பிட்டு எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறான்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஏலேருந்து பிக்கு போயிட்டார் 12 மீட்டரில். அப்புறம் பியிலேருந்து லெஃப்ட் எடுத்து 4 மீட்டர் போகிறாரு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் தென் இ டேக்ஸ் ரைட் டர்ன். இங்கேருந்து ரைட் எடுக்கிறாரு. இந்த இடத்துலேருந்து ரைட் எடுத்து 6 மீட்டர் போகிறாரு. ஓகே ஃபைன். அகைன் டேக்ஸ் ரைட் டர்ன் 7 மீட்டர் போகிறாரு. ஃபைன். இந்த இடத்துக்கு போயிடுச்சு. அண்ட் அகைன்
டேக்ஸ் ரைட் டர்ன். இங்கே ரைட் சைட் திரும்பிட்டு என்ன பாயிண்ட் ரீச் பண்ணாருன்னா எம், ரைட் சைட் திரும்பி இருக்காரு. இஃப் இட் இஸ் கிவன் தட் பாயிண்ட் பி இஸ் நார்த் ஆஃப் பாயிண்ட் எம், பாயிண்ட் பி வந்து எம்முக்கு நார்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல எம் வராது, இந்த இடத்துல எம் வரும். இந்த பாயிண்ட் பிங்கிறது எம்முக்கு நார்த்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை அப்படி இருந்தால் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் எம்னு கேட்குறாங்க. இந்த பிக்கு எம்முக்கு என்ன டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. என்ன வரும்? ஆல்ரெடி இங்கே தான் 3ன்னு போட்டோம்ல, அதே 3 மீட்டர் தான் வரும். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் இ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் 3 தான் இருக்கணும். கிளியரா? அடுத்தது 34th கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்ட்டு. இன் ஏ வெர்டிக்கல் ரோ 13 persons ஆர் சிட்டிங். இந்த வெர்டிக்கல் ரோவில் ஒரு 13 பேர் இருக்காங்க. ஏ இஸ் 7th ஃப்ரம் த பிகினிங். 1 2 3 4 5 6 7. இந்த 7th பொசிஷனில் யார் வராங்கன்னா ஏ. அண்ட் 2 persons sits between ஜி அண்ட் ஏ. ஜிக்கு ஏக்கு இடையே 2 persons. அப்போ இந்த இடத்துல யார் வரணும்? ஜி வரணும். கிளியரா? அல்லது இன்னொரு